ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சியின் 40வது நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேதத்தில் செய்த அநேக அற்புதங்கள், அவர் பயன்படுத்திய அநேக பரிசுத்தவான்களின் கைகளிலே கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களில், அவர் செய்த அநேக அற்புதங்களில் 40 என்ற இந்த எண்ணை குறித்து நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். நம்முடைய மோசேயானவர் எகிப்திலே வளர்க்கப்பட்டாலும் 40 வருடங்கள் கழித்து சீனாய் மலையின் வனாந்தரத்திலே ஒரு எரிகிற முட்செடியின் நடுவிலே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இப்படி 40 என்ற இந்த எண்ணை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த 40 என்ற இந்த எண்ணின் துவக்கத்திற்கு பிறகு அல்லது முடிவுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இன்னும் அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சுவிசேஷ ஊழியமாகவும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நம்பிக்கையோடு அவர் மேல் விசுவாசித்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 40வது நாளிலும் நம்முடனே கூட சிறப்பு செய்தியை தருவதற்காக நம் மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், விழித்திருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், விழித்திருங்கள். இந்த பாழான உலகத்தில் வாழ்ந்து கூட நாம் விழித்திருந்தால் தான் ஆண்டோடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். நாம் விழித்திருக்காவிட்டால் கர்த்தருடைய நாமத்திலிருந்து நம்மை நீக்கி விடுவோம். அதனால நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாவே நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராகிறார். கர்த்தருக்கு சொல்ல அதுக்கு ஆதாரமாக ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைக்க கடமைப்பட்டுகிறேன். கர்த்தருக்கு சொல்ல மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35-36. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ இப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறிவீர்களா? கர்த்தருக்கு சோதரம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் வரும் நாளை நாம் ஒருவரும் அறியா இருக்கிறபடி, ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது இருக்கிறபடினாலே நாம் விழித்திருக்க வேண்டும். ராத்திரிலையோ வெடிகாலையிலையோ இரவு நேரத்திலேயோ எப்போ வருவார் நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால அருமையான சகோதரிகளே, நீங்கள் விழித்திருந்து ஆண்டு சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாவே உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராகிறார். அது மட்டும் இல்லாம யோவான் 10ஆம் அதிகாரத்துல திருடன், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கும் பரிபூர்ண படவும் வந்தேன் என்றான். அருமையான தேவ பிள்ளையே, திருடன் திருட வருகிறான், கொள்ளையடிக்க வருகிறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல, தன் ஜீவனை கொடுக்க வந்துக்கிறான். இந்த உலகத்தில் அதுக்குத்தான் வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார், நம்மை உயிர்ப்பிக்க வந்தார். அதனால அருமையான சகோதரன், நீங்கள் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருந்தால் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்தி கொடுக்க வல்லவராகிறார். அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் இன்னொரு பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 13 வசனம் சொல்லப்படுது. ரொம்ப அழகான தெளிவான சொல்லுவது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். தேவ பிள்ளையே, நீங்க எப்போதும் விழிப்பா இருந்தாக்கா, எப்போதும் ஆண்டுக்கு உண்மையா இருந்தாக்கா, கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை பரலோகத்தில் சேர்க்க வல்லவராக்கிறான். ஆண்டர் ஊழியத்தையும் உண்மை உத்தம செய்ய வல்லவராக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் விழிப்பாயிருங்க. தேவன் சமூகத்தில் விழிப்பா இருந்து, ஆண்டு சமூகத்தில் விழிப்பா இருந்து கர்த்தரோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆஸ்வதிக்க வல்லவராக்கிறார். அந்த வாழ்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு சோதர பிரபர் ஐயாவுக்காகவும் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஊழியத்தை செய்து கொடுக்கிற மகனுக்கு மூலமாக கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் துதிக்கிற யாம ஸ்தோத்திரிக்க சாமி. ஆவியானவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே விழித்திருங்கள் என்ற தலைப்பில் அடியை பேசப்படுறதுக்கு நன்றி செலுத்துற சாமி. நாம் ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நமக்காக வழிவாசலை திறந்து கொடுக்க வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையான ஒரு செய்தியை கேட்டிருக்கிறோம். விழித்திருங்கள். இந்த விழித்திருங்கள் என்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த விழிப்பு என்பது ஒரு காரியத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அதாவது அந்த பலன் நன்மை அல்லது தீமையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர்
விழித்திருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நீங்கள் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல விழித்திருங்கள் என்பது எதற்காக சொல்லப்படுகிறது, யாருக்காக சொல்லப்படுகிறது, ஏன் விழித்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வேதத்திலே அறிய வேண்டும். லூக்கா 22 அதிகாரம் 31 வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இந்த இடத்திலே நாம் மற்றொரு வேத வசனத்தையும் தியானிக்க வேண்டும். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பொதுவாகவே நம்முடைய இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து விழித்திருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் போதித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யம் வரும் நேரத்தை குறித்தும் அந்த நேரம் எந்த நேரமாய் இருக்கும் என்று நாம் அறிந்திருக்க மாட்டோம், அறிந்திருக்க முடியாது. அதை பிதாவானவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். ஆனால் கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்கிறான் என்று லூக்கா 22:31 வசனத்திலும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்பொழுது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறான் என்று 1 பேதுரு 5:8 வசனத்திலும் நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவனை உயிரோடு விழுங்கவும், அவனுக்கு துன்பத்தை கொடுக்கவும், அவனுக்கு தொந்தரவு கொடுக்கவும், அவனை தொல்லையில் ஆழ்த்தி அவனை இந்த பூமியின் பாவங்களிலே அமிழ்த்தி விடவும் பிசாசானவன் அவரிடத்தில் உத்தரவு கேட்கிறான் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, எவனை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி வருகிறான் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அல்லது வேறு ஒரு மனிதன் மூலமாக வந்து அநேக தொல்லைகளை, பிரச்சனைகளை கொடுக்கிற அவனுடைய தந்திரங்களுக்கும், அவனுடைய மந்திரங்களுக்கும், அவனுடைய செய்கைகளுக்கும், அவனுடைய பற்களுக்கும், அவனுடைய கைக்கும், அவனுடைய பாதைகளுக்கும் நாம் விலக்கப்பட வேண்டும். எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுயமாய் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக கடந்து போகும்போது எதிராளியாகிய பிசாசானவன் அந்த காரியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே எளிதாக வந்து நம்மை வீழ்த்தி விடுவான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து, அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகளின்படியும் செய்து நாம் அவருடைய சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நடந்து போவோமானால் அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பாதை, அவனுடைய பற்களுக்கு நாம் இரையாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 22 அதிகாரம் 32 வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். எனக்கன்பானவர்களே, ஒரு புறம் சூளையில் புடைக்க கேட்டுக்கொள்கிறான், மற்றொரு புறம் எப்பொழுது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே கொடுத்த நம்முடைய இயேசுவானவர் எனக்காகவும் உனக்காகவும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவர் தாமே வேண்டுதல் செய்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கெர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிற எதிராளியானவனுக்கு விழித்திருங்கள், யூதா கோத்திரத்து சிங்கத்தை விட்டு விடாதிருங்கள். அவர் தாமே நம்முடைய பாடுகளுக்காக சிலுவையிலே கொடுக்கப்பட்டு நம்மை மீட்டு கொண்ட இயேசுவானவர் நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்மை விழித்திருக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. God bless you.